இலங்கை கடற்படை படகு மோதியதால் நடுக்கடலில் படகு கவிழ்ந்து தத்தளித்த நாகை செருதூரை சேர்ந்த மீனவர்களை சக மீனவர்கள் மீட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மூர்த்தி வழங்கிட கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த தருமன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் நேற்றைய முன்தினம் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களின் படகின் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலால் மோதியுள்ளனர். கப்பல் மோதியதில் தமிழக மீனவர்களின் ஃபைபர் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதனைத் தொடர்ந்து கடலில் காயங்களுடன் வலைகளில் சிக்கி தத்தளித்த மீனவர்களை கப்பலில் ஏற்றி மருத்துவ உதவி செய்யாமல் சுமார் 6 மணி நேரம் இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் அங்கு வந்த சக தமிழக மீனவர்களிடம் செருதூர் மீனவர்களை ஒப்படைத்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து சக மீனவர்களின் உதவியோடு நடுக்கடலில் கவிழ்ந்த தங்களது படகை மீட்ட நாகை மீனவர்கள் காயங்களுடன் கரை திரும்பினர். இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பல் கொண்டு மோதியதில் படகில் இருந்த வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன், மீன்பிடி தளவாட பொருட்கள் என 6,50,000 மதிப்பிலான பொருட்கள் கடலில் அடித்து சென்றதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். பின்னர் செருதூர் மீன்பிடி இறங்குதளம் வந்து சேர்ந்த காயமடைந்த மீனவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி வரும்